பொய் குற்றச்சாட்டே தடைக்கு காரணமாகும், ஆராய விசேட குழு அமைக்க வேண்டும், சபையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் கோரிக்கை என்பது இன்றைய வீரகேசரிபத்தினுடைய தலைப்பாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். இலங்கை கிரிக்கெட் சபை சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் பொய் குற்றச்சாட்டுகளை இலங்கை கிரிக்கெட்டை தடை செய்வதற்கான சூழலை ஏற்படுத்தியுள்ளன. அத்தோடு இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஆராய்ந்து பார்க்க விசேட குழுவொன்றை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று சனிக்கிழமை விசேட கூற்றொன்றை முன்வைத்து குறிப்பிடும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சியினர் கிரிக்கெட் தொடர்பாக முன்வைத்த குற்றச்சாட்டுகள் காரணமாகவே இலங்கை கிரிக்கெட்டுக்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவை தடை விதித்தது என அரசு தரப்பினர் குற்றம் சுமத்தி வந்தனர். ஆனால் இலங்கை கிரிக்கெட்டை சர்வதேச கிரிக்கெட் பேரவை தடை செய்வதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தது இலங்கை கிரிக்கெட் சபையாகும் என்பதாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். கிரிக்கெட் சபையின் தலைவர் ஷமி சில்வா கடந்த ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி பிரதான 5 குற்றச்சாட்டுகளை தெரிவித்து அரசாங்கம் கிரிக்கெட்டின் சுயாதீன தன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த பொய் குற்றச்சாட்டுகளே தடைக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் முதலாவது குற்றச்சாட்டு கிரிக்கெட் போட்டிகளுக்காக விளையாட்டு பணிப்பாளர் நாயகத்தின் தலையீடு. இரண்டாவது குற்றச்சாட்டு இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் அதிகாரிகளின் சம்பள விபரத்தை விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் கோருவது. மூன்றாவது குற்றச்சாட்டு இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் அனுமதியின்றி இலங்கை பிரீமியர் லீக்கை நடத்த முடியுமாக இருப்பது. நான்காவது குற்றச்சாட்டு இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கான புதிய யாப்பு அமைப்பதாக கூறி விளையாட்டுத்துறை அமைச்சர் மேற்கொள்ளும் தலையீடு. ஐந்தாவது குற்றச்சாட்டு இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் கணக்காய்வு அறிக்கை வரைவை வெளியிட்டதன் மூலம் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் மேலதிக குற்றச்சாட்டாக விளையாட்டுத்துறை அமைச்சர் தேசிய விளையாட்டு நிதியத்துக்கு 20% நன்கொடை வழங்குமாறு இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு அழுத்தம் கொடுத்ததாக அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இதனை சார்பித்து குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நன்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதில் தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் எந்த அடிப்படையும் மற்றவை, கிரிக்கெட்டின் சுயாதீனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற பெயரிலேயே கிரிக்கெட் சபையின் தலைவர் இதனை சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கு தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஆராய்ந்து பார்க்க விசேட குழு ஒன்றை அமைக்க வேண்டும். அதில் ஆளும் எதிர்க்கட்சியினருக்கும் கிரிக்கெட் தொடர்பாக ஆர்வம் உள்ளவர்களை உள்ளடக்க வேண்டும். மாறாக பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைப்பதால் இந்த விடயம் எழுத்தளிக்கப்பட்டு மூடி மறைக்கப்படும் என்பதாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமாக இருப்பதை காலம். எனவே ஷமி சில்வா அவர்கள் ஏற்கனவே ஊடக சந்திப்பில் தெரிவித்த முக்கியமான விடயம், எனக்கு என்ன இலங்கை கிரிக்கெட் தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை, நான் அப்படியான கோரிக்கை எதுவும் முன்வைக்கவில்லை என்பதாக ஊடக சந்திப்பில் அவர் கூறியிருந்தார். இருந்த போதிலும் இப்போது அங்கு அவர் அனுப்பியிருக்கின்ற இமெயில் அதே போல அனுப்பியிருக்கின்ற கடிதம் தொடர்பான விடயங்கள் கசிந்து எதிர்க்கட்சி தலைவர் பாராளுமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார். எனவே அதில் 5 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை தடை செய்யுமாறு அவர் கோரிக்கை விடுத்த விடயம் தெளிவாக இருக்கிறது. எனவே இதன் காரணமாகத்தான் ஷமி சில்வாவினுடைய கோரிக்கை காரணமாகத்தான் இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு தடை ஏற்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை இப்போது நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டிய விவகாரங்கள் முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம்.